One eternity later. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சார் பேசுகிறேன். மக்களே, தமிழ் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரூர் மாவட்டம் வேலாயுதபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் முனிநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் மக்களை வந்திருக்கோம். இங்கே வந்து 40 அடியில் வந்து ஒரு முனீஸ்வரன் சிலை ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். அப்படியே காவேரி கரையோரம் மக்களே, இந்த காவேரி வாய்க்கால் காவேரி ஆறு வந்து அந்த சைடு இருக்குது. இந்த இடமே வேறு மாதிரி சூப்பராக இருக்குது மக்களே. சரி வாங்க, அப்படியே நம்ம தொடர்ந்து போவோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு வாய்க்கால், அப்படியே சுற்றிக்க தென்னை மரம், இந்த சைடு வால் தூப்பு, சூப்பராக அப்படியே செம்மையாக இருக்குது மக்களே. இடமே கோவில் வந்து அங்கே தான் மக்களே இருக்குது. 40 அடியில் வந்து சிலை ஒன்று இருக்குது. இங்கே உங்களுக்கு வாங்க காட்டுறேன். இதுக்கு பின்னாடி வந்து அந்த சைடு வந்து காவேரி ஆறு இருக்குது. இந்த கரெக்டாக அந்த கரையோரமே அமைஞ்சிருக்கு மக்களே. இந்த கோவில் சூப்பராக இருக்குது. இடமே பக்கத்துலேயே ஆலமரம், அரச மரம், வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம்னு. நிறைய ஆலமரம் இருக்குங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆலமரம் இருக்குது இந்த கோவிலை சுற்றி. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கோவில். ஸ்ரீ மகாமுனி ஸ்ரீ முனியப்ப சுவாமி முனிநாதபுரம். முனிநாதபுரம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா வேலாயுதபாளையத்துலேருந்து கொடுமுடி போகிற ரோடு மக்களே. அப்படியே போனீங்கன்னா கொடுமுடி வந்துடும். சிவகிரி கொடுமுடி அந்த லைனில் தான் இருக்குது. அப்படியே காவேரி கரையோரம், இது அந்த காவேரி ஆற்றுலேருந்து வர வாய்க்கால் மக்களே. சின்னதாக ஒரு பாலம் ஒன்று இருக்கும், அந்த வழியாக தான் அப்படியே நம்ம வந்தோம். இந்த சைடும் வரலாம். இது அப்படியே அந்த காட்டுக்குள்ளே வரும், அந்த கரையோரத்தில். இடமே பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே. அந்த வாய்க்கால்லாம் அப்படியே குளிச்சுட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். செம்ம மக்களே, மிக பெருசு, செம்ம லொக்கேஷனு. ஒன் டே ஃபுல்லாக தரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவல் இடம். செம்ம வாய்க்கால். அங்கே சிலை உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கே தான் அந்த 40 அடி உயர சிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே 2-3 கோவில்லாம் இருக்குது. உங்களுக்கு அதையும் காமிச்சிட்டு அப்படியே நம்ம அந்த சிலையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே ஒரு ஃபஸ்ட்லேருந்து இங்கே ஸ்டார்டிங்லேருந்து போவோம். இங்கே ஒரு சின்ன சிற்பம் ஒன்று இருக்குது மக்களே. சரியாக அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துலேயே அதை ஒட்டியே அமைஞ்சிருக்கனால சூப்பராக இருக்குது. செம்மையாக அந்த கூரை அதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே போலீஸ்லாம் இருக்காங்க. அது வந்து கருப்பு சாமின்னு நினைக்கிற மக்களே. இங்கே உள்ள வேறுங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக அந்த இடம் சூப்பராக இருக்குங்க. கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமாங்க. 40 அடி மக்கள் அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட 40 அடி. அதாவது ஒரு 3 பில்டிங்கு ஹைட் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மக்களே, அந்தளவு இருக்கும். செம்மையாக இருக்குல்ல. அந்த ஆலமரத்துக்கும் அந்த விழுதுக்கும் சத்தியமாக சூப்பராக வேறு லெவலில் இருக்குது மக்கள். இங்கே பாருங்கள், படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க. செம்மையாக குளிக்கலாம். இந்த பாலத்துலேருந்து செம்மையாக டைவ் அடிக்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக போய்ட்டுருக்கு மக்களே வாய்க்கால. வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், மீன்லாம் இருப்பாருங்க. சின்ன சின்ன மீன்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அங்கே அந்த ஆறு ஓர சத்தம் கூட எனக்கு கேட்குது. உங்களுக்கு அந்த ஆறையும் காட்டுறேன் இருங்க. செம்ம பிளேஸ் மக்களே. அந்த கரையோரம் அமைஞ்சிருக்கனால சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, காவேரி ஆறு தண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாக போய்ட்டுருக்கு மக்களே. உள்ளே போகிறது செம்ம ரிஸ்க்கு. கரெக்டாக அந்த கரை மேலேயே தான் அந்த கோவில் அமைச்சிருக்கு, முனியப்ப சுவாமி கோவில். இங்கே போட்டு கூட இருக்குது மக்களே, மீன்லாம் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு இருங்க அதையும் காட்டுறேன். அங்கிட்ட வந்து அந்த சின்ன படகு மாதிரி அந்த மீன் பிடிக்கிற இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சிற்பம். நம்ம இந்த சுற்றி பார்த்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து நம்ம கடைசியாக போய் சாமி பார்ப்போம். சூப்பராக இருக்க இடம். அதுக்குள்ளே தான் சின்ன அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க, மீன் பிடிக்கிறக்காக வச்சுருப்பாங்களே, அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக வந்து வாழைத்தோப்பு மக்கள். செம்மையாக இருக்க இடம்லாம் வேறு மாதிரி தரமான இடம். இங்கே மீனவர்கள்லாம் நிறையா இருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற உபகரணங்கள்லாம் இருக்குது. மீன் வலை, சாப்பாடு, தண்ணி எல்லாமே இட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் மக்களை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காவிரி ஆற்றுல வந்து மீன் பிடிப்பாங்க. ஆற்றுக்குள்ளே நம்ம கேட்டு பார்ப்போம், அதில் ஏதாச்சும் போக முடியும்னா. போனால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதுலேயும் போவோம். இங்கே பாருங்கள், வலையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக இந்த மக்களே இந்த நம்ம வாழை மர தோப்பு தான். வேறு மாதிரி இருக்குது. இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆறுலாம் செம்மையாக இருக்குது. முடிஞ்சால் நம்ம உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் ஆற்றுக்குள்ளே.
இங்கே ஒரு சின்னதாக ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்கு மக்களே. எனக்கு அப்படியே நம்ம முன்னாடி போய் கோயிலுக்கு போய் பார்ப்போமா? மக்களே இங்கே இருக்க கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் மக்களே. அதுவும் இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாமா. நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுருந்தாலும் பில்லி சிவனியம் ஏவல் அது மாதிரி எதாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க மக்களே. காவேரி கரையோரம் 40 அடி உயரம் அமைஞ்சுள்ள கோவில் மக்களே. கரூர் மாவட்டத்தில் 2 கோவில் மட்டும்தான் அந்த மாதிரி 40 அடியில் இருக்குது. ஒன்று வந்து பெட்டாத்தலையில் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம இங்கே இருக்குது. பெட்டாத்தலை வந்து கரெக்டாக திருச்சி டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். கரூரில் இதுதான் மக்களே. இந்த முனிப்பன் கோயில் தான் பெருசு இருக்கிறதுலே. பாருங்க இந்த இடமே வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம அந்த சாமி போய் பார்ப்போமா? எனக்கு போய் பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ பெருசு இல்லைங்க. உங்களுக்கு கிட்ட போய் பார்த்தா தான் நீங்கள் அதோட இதே தெரியும். கொஞ்சம் தூரத்தில் இருக்க பாருங்க சிலை வந்து சின்னதாக தெரியும். உங்களுக்கு கிட்ட போய் கட்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலைன்னு. பாருங்கள் மக்கள் எவ்வளோ பெருசுன்னு. பா செம்ம பெருசு மக்களே. சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலைன்னு. கண்ணே கூசு மக்களை பார்க்க முடியல, ஏன்னா அந்தளவு உயரமாக இருக்குது. 40 அடி உயரம் மக்கள் இந்த சிலையோட ஹைட்டு வந்து. இந்த சைடு ஃபுல்லாக அதுதான் மக்களே இயற்கை விவசாயம் தான். அந்த சைடு நெல், கரும்பு, வாழை மரம், தென்னந்தோப்பு அது மாதிரி சூப்பராக இருக்குது. இடமே வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. இது வந்து அந்த பலி கொடுப்பாங்களே அந்த இடம். இங்கே வேலி அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே எந்த பாருங்கள் அந்த சிலையோட இல்லை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குண்ணே. பார்த்தீங்களா ஆட்டுக்குட்டிலாம் விளாண்டுருக்கு. செம்ம இடம் மக்களே. சத்தியமாக ஒர்த்து. ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி இடம் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே நீச்சல் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த வாய்க்காலில் குளிக்கலாம். ரொம்ப அளவெல்லாம் இல்லை மக்களே. ஒரு ஆள் ஹைட்டு அளவு தான் இருக்கும். நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட தாராளமாக இங்கே குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நீச்சல் நல்லா தெரிஞ்சவங்க அங்கே பின்னாடி ஆறு இருக்குது, ஆறில் போய் குளிக்கலாம். இந்த சைடு மீன் கட்டிங்கன்னா மீன் பிடிச்சி கொடுப்பாங்க. இங்கே மீனவர்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் மீன் கட்டிங்கன்னா மீன் பிடிச்சி கொடுப்பாங்க. ஃபேமிலியோடு இந்த சைடை உட்காந்து நம்ம கரையோரமே சமைக்கலாம். உங்களுக்கு ஜாமான் கடை ஏதாவது வேணும்னா இந்த வழி அப்படி உள்ளே போயிங்கன்னா கடை இருக்குது அந்த சைடு. எல்லா வசதியும் இருக்குது மக்கள். இந்த இடத்துல வந்து தாராளமாக ஒரு கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரே சுற்றி பார்க்குற மாதிரி ட்ரெக்கிங் வர மாதிரி யாருக்காச்சும் ஆர்வம் வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். இங்கே பாருங்கள் ஆற்றுல அப்படியே உட்காந்து வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஒரு குட்டி பொண்ணு விளாண்டுருக்கு பாருங்களேன், ஆற்றுல ஜாலியாக விளாண்டுருக்கு. இல்லை மீனெல்லாம் இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக போகுது மக்களே. சத்தியமாக உள்ள பெரிய பெரிய மீனாக போகுது மக்களே. நல்லா சிலிப்பி சிலிப்பியாக தூண்டில் எட்டு வந்து மீன் பிடிச்சா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் பசங்களாம் ஜாலியாக குளிச்சு விளாண்டுருக்காங்க. ஒரு டைவ் போடுங்களா, டைவ் அடிங்க. இரு நான் கிட்ட வரேன். பசங்க டைவ் அடிக்க சொன்னேன், நீச்சல் அடிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு கிட்ட போய் எடுக்கிறேன். இரு கிட்ட வரேன். விழுந்துடாதா. இங்கேருந்து அடிக்க முடியுங்களா பாலத்துலேருந்து? இங்கே பாலத்துலேருந்து சரி அங்கேருந்து அடி, இங்கேருந்து வேண்டாம் ரிஸ்க்கு. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்துடா வலிக்கு விட்டுற போது. குதி சும்மா நார்மலாக குதி. எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சா வேறங்க. பசங்களாம் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செம்ம இடம் மக்களே. இங்கே வந்து தண்ணி வரும், இன்னும் ஒரு 2 மாதம் வரை இருந்தால் தண்ணி வரும். அதுக்குள்ளே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து. பார்த்துடா வலிக்கு விட்டுற போகுது. ஆஹா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களே. பசங்களாம் பார்த்தீங்களா செம்ம இடம்.
அப்படியே எங்கள் அம்மாச்சூரில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் அம்மாச்சூரில் பார்க்குற மாதிரியே இருக்குது மக்களே. இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது. குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செம்ம ஒர்த்தான ப்ளேஸு. கண்டிப்பாக கரூருக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குங்கன்னு யாருக்குமே தெரியாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வாங்க மக்களே. நம்மளும் வந்து கண்டிப்பாக குளிக்கலாம் தான் பார்த்தேன். ஆமாம் பாருங்க, பசங்க இன்னும் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எக்ஸாம் லீவ் விட்டாங்கல்ல, எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதனால ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு பொண்ணு கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. இங்கே மேலே ஏரியா ஏறி உக்காந்துக்கிறேண்ணா. மக்கள் அங்கே இங்கே மேலே ஏறி குதிக்கிறாங்களா? அங்கே இறங்க பாருங்க மேலே. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க வந்து மறுபடியும் டைவ் அடிக்க போகிறாங்களா, கூப்பிட்டாங்க வாங்க போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா? ரெடி மக்களே? நானும் குளிக்க போகிறேன். எனக்கு ஆர்வமாக இருக்குது. தண்ணி இழுத்துட்டு போயிருமாடா? வேறு லெவலில் இடம் மக்களே. செம்ம ஒர்த்தான பிளேஸு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரு நாங்கள் போய்ட்டு வந்துடுறேன், கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறேன். ஓகே, நம்மளும் குளிப்போமா வேண்டாமா? எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. குளிக்கலாம்னு தோணுது. சட்டையை மட்டும் கழட்டிட்டு அப்படியே பேண்ட்டோட டைவ் அடிச்செல்லாம் பார்க்குறேன். இரு மக்களே, நானும் பசங்களோட குளிக்க போகிறேன். நம்மளால பார்த்துட்டே இருக்க முடியாது. குளிக்கிறோம், சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ரெடியா? 1 2 3 குளிக்கலாமா? நமக்கு முன்னாடி கஷ்டம், நம்ம குதிப்போமா? மக்களே இங்கிட்டு குதிச்சுட்டு அங்கிட்டு போக போகிறேன் பாருங்க. மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். மீன் பிடிக்கிறியா? பசங்க ஏதோ மீன் பிடிக்கிறாங்க மக்களே. பார்ப்போம் மீன் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மக்களே. வேறு லெவல். அந்த விழுதுக்கு போகலாமா? பசங்க கூப்பிட்றாங்க விழுதுக்கு போகலான்னு. சரி நீ குளிச்சுட்டு முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். பாருங்க செம்ம ஆர்வமாக இருக்கிறாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பக்கத்தில் கோவில், இங்கே வாக்கியா, இங்கே பின்னாடி யாருன்னு வேறு மாதிரி என்ஜாய் மக்களே. தரமான என்ஜாய். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவோம். குதிங்களா? வேறு இல்லை, வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விழுந்துடாரு கீழே. எது நீச்சல் போட்டு வர்றாங்க. அப்படியே போக முடியாதுடா, கை வலிக்க முடியும். இதுதான் மக்களே சொர்க்கங்கிறது. மக்களே உள்ளே எவ்வளோ ஆளாக இருக்கும் பார்ப்போமா? பசங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வேற மாதிரி. பாத்திரம் மேலே விழுந்துறாரா? மக்களே அங்கே மீன் பிடிக்க போகிறவர் படகுல போகிறாரான்னு தெரியல. அந்த சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க, அதில் போனால் நம்ம கண்டிப்பாக போகலாம். நம்ம அந்த கேரளா சைடு போனோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி மக்களே. நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்குது. செம்மையான இடம். குளிக்கிறதுக்கெலாம் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி எங்கள் அம்மாச்சூரும் சூப்பராக இருக்கும் மக்களே. அந்த ஐயர்மலை சைடு, குளித்தலை சைடெலாம் சூப்பராக இருக்கும். அங்கிட்ட நான் கண்டிப்பாக ஒரு பிளாக் போகிறேன். இனிமேல் வீடியோ போடுவேன்னா என்னென்னு தெரில. ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் ட்ரைனிங் வந்துச்சு மக்களே. நான் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து ட்ரைனிங் போனேன் டீச்சராக.
மக்களே கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் டே ட்ரிப்புக்கு செம்ம பிளேஸ் மக்களே. ஃபுல்லாக இயற்கை தான், ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கும். வாழை மரம், தென்னந்தோப்பு, வாய்க்கா, ஆறு அப்படின்னு சூப்பராக இருக்கும். வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு கண்டிப்பாக வாங்க, மறக்காமல் வாங்க. சரி வாங்க மக்களே, நம்ம குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே மக்களே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.